எண்ணெய் கரைசல் வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லியிருந்தீங்க. கத்திரியை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப எண்ணெய் கரைசல் பயன்படுத்தலாம், ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு. எண்ணெய் கரைசல் எப்படி தயார் பண்ணி வச்சிருக்கீங்க? வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், புங்கெண்ணெய் சரியான அளவு எல்லாம் ஒரே சரியான அளவுல எடுத்து கொத்தவரங்காய் சாறுல கலந்து வச்சிருக்கேன். எண்ணெயை டைரக்டா அப்படியே ஸ்ப்ரே பண்ணோம்னா இலையில அப்படியே படிஞ்சுக்கும். இலை உணவு எடுக்கிறதுக்கோ இது சுவாசிக்கிறதுக்கோ இலை துவாரங்களை அடைச்சிக்கும். எண்ணெயை டைரக்டா அடிச்சோம்னா கரைக்கிறதுக்காக கொத்தவரங்காய் சாறு யூஸ் பண்றோம். அதை கலந்து வச்சிருக்கேன் பாருங்க, எண்ணெயா தான் இருக்கும். ஸோ எண்ணெயாக தான் இருக்குது. எண்ணெயாக தான் இருக்கும். இதை அப்படியே தண்ணியில் எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், அப்படியே பால் மாதிரி மாறிடும்ன்றீங்க. பால் மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். இது இப்படி பண்ணோம்னா நம்ம இது இலை துவாரங்களை அடைக்காது. ஸோ இப்படி தான் எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஆமாம், நல்லா கலங்கிடும். கலங்கின பிறகு கலக்கிட்ட பிறகு நம்ம எடுத்து ஸ்ப்ரே பண்ணணும். ஆமாம். கொத்தவரங்காய் சாறு வந்து எதுக்கு சேர்த்துறீங்க? எண்ணெயை கரைக்கிறதுக்காக. கொத்தவரங்காய் சாறு நம்மளுக்கு ஒருத்தர் சொன்னார், அதை ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் இது நல்லா இருக்குது, நம்மளுக்கு நல்லா கரைக்குதுன்றதுனால இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம்